கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. சரி ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு மவுண்ட் ரோட்ல இருக்க தேவி தியேட்டர்ல நைட் ஷோ புக் பண்ணியிருந்தோம். வழக்கம் போல நான் சீக்கிரமா வந்துட்டேன். மணி வந்து 10:30 இருக்கும், அப்பயும் அவனும் வரல. 10:35 ஆச்சு, அவனும் வரல. 10:40 ஆச்சு, அப்பயும் ஒரு பையனையும் ஆள காணோம். ஷோ டைம் வந்து 10:45, அப்பதான் எல்லாம் வந்தானுங்க. சரி ஓகே, வண்டியை பார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா டக்கு டக்கு டக்குன்னு மேல தியேட்டர்ல போயிட்டோம். உள்ள போய் பார்த்தா எல்லாருமே செம்மையா கத்திட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடனே பாட்டையும் போட்டாங்க. எல்லாருமே செம்ம டான்ஸ். இதுக்கு மேல இந்த படத்தோட கிளிப்பை நான் ஆட் பண்ணன்னு வைங்களேன், கண்டிப்பா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வச்சிருவாங்க. சோ அதனால போதும். படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்னேன். படம் வந்து நல்லா இருந்துச்சு. படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க டைரக்டா பிலாலுக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தா செம்ம கூட்டமா இருந்தது. நல்லா சுட சுட அந்த குளிருக்கு அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு சரி புளியந்தோப்புல போய் பிரியாணி சாப்பிடலான்ட்டு வண்டியை விட்றா புளியந்தோப்புக்கு அப்படின்ட்டு இங்க இருந்து டைரக்டா நாங்க புளியந்தோப்புக்கே போயிட்டோம். அங்க போயிட்டு எந்த கடையில சாப்பிடலான்ட்டு கடையெல்லாம் சூஸ் பண்ணிட்டு நாங்களும் உள்ள போயிட்டு நல்லா சூடா சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து அச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். நல்லா சூடா பிரியாணி, அது கூட சிக்கன் பக்கோடா வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையா இருந்தது. நல்லா சூடா காரமா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்வீட், ஒரு டெசர்ட் மாதிரி ஏதாவது சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக பக்கத்துல இருக்க குல்ஃபி கடைக்கு போயிட்டு சாக்லேட்ல டிப் பண்ண குல்ஃபியை வாங்கி சாப்பிட்டுட்டு பக்காவா வந்து ஃபினிஷ் பண்ணோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எப்பயாச்சும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நைட் டைம்ல சாப்பிட்டீங்கன்னா ஓகே, ஆனா இதையே வந்து நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பாத்துக்கோங்க.